Illustration 44. In a factory, producing joint products of two varieties. Following data are extracted from the books. ஒரு ஃபேக்டரி வந்து ப்ரொடியூசிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் டூ வெரைட்டிஸ் ஜாயிண்ட் ப்ராடக்டாக வந்து வருதுங்க. ஒரு பொருள் உருவாக்கும் இன்னொரு பொருள் வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட். சேல் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் 7,50,000, டைரக்ட் மெட்டீரியல் 2,25,000, டைரக்ட் லேபர் 1,10,000, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 1,65,000, 150% ஆன் லேபர், ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் வந்து 2 lakhs கொடுத்தாச்சு. The analysis of sales reveals that the percentage of sales of product X is 66.2/3%. இது என்னன்னா அனலைசிஸ் ஆஃப் சேல்ஸ் ரிவீல்ஸ் பண்ணும்போது என்ன செய்யுதுன்னா சேல்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சேல் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் இஸ் 66.2/3. அது என்னங்க 2/3 அப்படின்னா 66 பாயிண்ட், அதாவது 66.6667% சொல்றாங்க. Management contemplates thinks to process further joint products so that they could be sold at higher rates. Facilities for this are available. அது joint product வந்து அதிக விலைக்கு விற்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. The additional expenditures for further process and total sales anticipated at higher selling prices are given below. Make recommendations presenting the effect of proposals. இந்த மாதிரி பண்ணா அது பெஸ்டான சாய்ஸா இருக்குமா இல்லையான்னு நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு உதவணும். ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி போட்டா நல்லதா இருக்குமான்னு கேட்கறாங்க. அவங்க வந்து சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் ப்ராடக்ட் எக்ஸுக்கு வந்து 6 lakh, ப்ராடக்ட் ஒய்க்கு வந்து 3 lakh, டோட்டல் எவ்வளவு வச்சுங்க 9 lakh. சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் என்னங்க, சில ப்ராசஸிங் வந்து சேல்ஸே பண்ண முடியும். அடிஷனல் மெட்டீரியல் வந்து 50,000, 20,000, 70,000, அடிஷனல் டைரக்ட் லேபர் வந்து அதுக்கு இவ்வளவு ஆகுதுன்றாங்க இல்லையா. சொல்யூஷன் போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் கிளியரா விளைக்கணும். அதாவது சேல் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எவ்வளவுங்க 7,50,000. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கு. நம்ம வந்து இப்ப பிரிச்சு பார்க்கணும், அதான் முக்கியமான விஷயம். அப்ப எக்ஸ்பென்சஸ் சொல்றோம், அதாவது இந்த பொருள் விற்கிறதுக்கு சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் 6 lakh, 3 lakh இருக்குது. என்னங்க, இப்ப டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 9 lakhs கொடுத்துட்டான். பட் இதுல இந்த அனலைசிஸ்ல வந்து ரிவீல்ஸ் ஆகுது என்னன்னா சேல் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸிஸ் எத்தனைங்க 66. அப்ப 7,50,000 நம்ம என்ன செஞ்சிடணும், பிரிச்சிடணும். ரொம்ப ஈஸியான சம்மு அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ், வெரி சிம்பிள். நல்லா கவனிங்க. சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங், நல்லா கவனிக்கணும். லாஜிக் என்ன, சில ப்ராசஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சேல்ஸே பண்ண போறீங்க. அதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் எவ்வளவு 6 lakh, 3 lakh, 9 lakh டோட்டல். அப்ப இந்த சேல்ஸ் அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல அவன் சொல்லிட்டான். The analysis of sales reveals that percentage of sales of product X is எவ்வளவு 66.66. இது வந்து இப்படி கூட சொல்லலாம் 66.66%. அப்ப 33.333% யாருக்கு இருக்கும், அப்ப இந்த 7,50,000 வந்து சேல்ஸ் இல்லையா. 7,50,000 5 lakh வந்து யாருக்கு, அடுத்து வந்து 2,50,000 யாருக்கு, ஒய்க்கு. ஸோ அப்ப இன்கிரிமெண்டல் சேல்ஸ் பார்த்தா 1 lakh, ப்ராடக்ட் ஒய்க்கு 50,000. அப்ப டோட்டல் எவ்வளவுங்க 1,50,000 இன்கிரிமெண்டல் சேல்ஸ். எப்படிங்க சார் இது இன்கிரிமெண்டல் சேல்ஸ்னு சொல்றீங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேக்டரி ப்ரொடியூசிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெரைட்டிஸ், அதோட சேல்ஸ் தான் நடந்துக்குது இல்லையா. ஃபாலோவிங் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் தி சேல்ஸ் புக்ஸ், திஸ் இஸ் சேல்ஸ். கீழே என்ன சொல்றாங்கன்னா, மேல பிடிச்சு பார்க்கணும். தி அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸ் அண்ட் டோட்டல் ஆன்டிசிபேட்டட் அட் த ஹையர் செல்லிங் பிரைசஸ் ஆர் கிவன் பிலோ. அப்ப இது வந்து சேல்ஸ் இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. அப்ப இன்கிரிமெண்டல் சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்குதுன்னா உங்களுக்கு 1 lakh rupees இன்கிரிமெண்டல் சேல்ஸ். எப்படின்னா ப்ராடக்ட் எக்ஸ் ப்ராடக்ட் ஒய்க்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் கிளியர் ஆயிருக்குது இல்லையா. சரி, மேட்ரு. அப்ப இன்கிரிமெண்டல் காஸ்டும் ஆயிருக்குது இல்லவா. சேல்ஸ் பொருள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்கிரிமெண்டல் மெட்டீரியல் லேபர் ஆயிருக்கு. மெட்டீரியல் எவ்வளவு 50,000, 20,000. எங்க சொல்றான் இங்க 20,000, 8,000, 70,000 ரெண்டுத்தையும் பெருக்கு கூட்டுறோம். வேரியபிள் ஓவர் ஹெட்னு எங்கேயாச்சும் சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஓவர் ஹெட் சார் எப்படிங்க சார், இங்க வந்து
150% ஆன் லேபர்ல எப்படி போட்டுக்கிறாங்கன்னா நல்லா கவனிக்கணும். நீங்க பாருங்க, சம்மளியே பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஓவர்ஹெட் 150% ஆன் லேபர். வாட் இஸ் லேபர்? 1,10,000. அப்ப 1,10,000 150% எடுத்தாவே உங்களுக்கு 1,65,000 வந்துருச்சு. அப்ப இந்த கணக்குல அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? வேரியபிள் ஓவர்ஹெட் தானே போடணும். அப்ப நீங்களும் வேரியபிள் ஓவர்ஹெட் போடும்போது லேபர்ல எவ்வளவு இருக்குது? 20,000. இந்த 20,000 150% நம்ம போடணும். ஸோ 30,000 சார். பிக்சர் ஓவர்ஹெட் இல்ல, அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ அப்ப சார் இது எப்படிங்க சார் பிரிச்சிங்க? 12,000 42,000 இல்ல, 12,000 42,000 இல்ல, 20,000க்கு 150% போட்டு அதே மாதிரி 8,000க்கு 108 பாஞ்சு 120. ஸோ ரெண்டுத்துக்கு போட்டு 42,000 ஆயிடுச்சு. அப்ப டோட்டல் இன்கிரிமெண்டல் காஸ்ட் 1,00,000 ரூபா. 5 2 3 2 28 40. ஸோ 1,40,000 ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட் வருமானம். ஆமா, சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனா காஸ்ட் அதே ஈக்குவலா இருக்கனால ப்ராஃபிட்டே கிடையாது. ஆனா இங்க 50,000 சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மைனஸ் இன்கிரிமெண்டல் காஸ்ட் எவ்வளவுதான்? 40,000. அப்ப எனக்கு வந்து 10,000 ரூபாய். அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. It is recommended to further process product Y because there is incremental profit 10,000, whereas product X need not to be further processed because there is no. அப்ப ஃபர்தர் ப்ராசஸ் நீங்க எதுக்கு மட்டும் பண்ணுங்க? ஒய்க்கு மட்டும் பண்ணுங்க, எக்ஸுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணா எதுல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது, எதுல கிடையாது அப்படின்றது தான் இந்த கணக்கு விளக்கு வருது. அப்ப வந்து நீங்க ப்ரொபோசல் சொன்னது கரெக்ட் தான். அதாவது ஒய்யை வந்து நான் வந்து வித்தோம்னா எனக்கு என்ன கிடைக்குது? லாபம் கிடைக்குதா அப்படிங்கிற. மேனேஜ்மெண்ட் கண்டெம்ஸ் டு ப்ராசஸ் ஃபர்தர் ஜாயின்ட் ப்ராடக்ட் ஸோ தட் தே குட் பி சோல்ட் அட் ஹையர் ரேட்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான். அது எதுதான்? ஒய் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது என்பதை இங்கே தெளிவாக சொல்லுது. ஏன் சார் ஒய் மட்டும் எடுத்துக்கிறோம், எக்ஸ் எடுத்துக்கிறோம்? எக்ஸ்னால என்ன கிடையாது, இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் ஆகுது, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரிமெண்டல் ஆயிடுச்சு, அதனால எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஏன் பிக்சர் காஸ்ட் நம்ம இக்னோர் பண்றோம்னா, பிக்சர் காஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்கனால அது வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கான்செப்ட் வந்து பார்க்க முடியும். ஏன்னா பிக்சர் எக்ஸ்பென்சஸ் நம்ம நினைச்ச பிறகு இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் இந்த இது வந்து அன்அவைலபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் தான் நம்ம போனோம்ன்றத இது ஒரு முக்கியமான தெரியுங்க. இது மட்டும் எவ்வளோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இது ஸ்டார்ட் ஆகிடுது, இது வந்துடுது.